கிருஷ்ணதேவராயர் சபையில் நிறையா மந்திரிகள், ஆலோசகர்கள் எல்லாம் உட்காந்து முணுமுணுத்துக்கிட்டு குசுகுசுன்னு பேசிக்கிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. தேவராயர் கேட்குறாரு, என்னையே ஒரு சின்ன சமாச்சாரம், இந்த கண்ணாடியில் ஏன் ஒரு முகம் நல்லா தெரியுது, ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த கண்ணாடியில் எனக்கு ஒரு 10 முகமோ என் முகத்தில் ஒரு 100 முகமோ தெரியணும்னு சொல்கிறேன், அதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மகாராஜா, அது எப்படிங்க முடியும்? ஒரு கண்ணாடியில் ஒரு முகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், 10 முகமெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்படி பிடிவாதமாக சொன்னால் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் தெனாலிராமன் உள்ளே வந்துடுறாரு. தெனாலிராமா, நீ வா, நீயே உன்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற, இங்கே பார், இந்த கண்ணாடியில் என் முகம் ஒன்று தெரியுதா இல்லையா? தெரியுது. எனக்கு என் முகம் 10 இல்லை 100 இதில் தெரியணும், அதுக்கு ஒரு வழி சொல்லு பார்க்கலாம். கொடுங்க, கண்ணாடியை கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்து, இந்த கண்ணாடியில் உங்கள் ஒரு முகம் மட்டும் தெரியுதா? ஆமாம் அப்படிங்கிறாரு. வாங்கின கண்ணாடி கீழே டப்புன்னு போட்டு விட்டுறாரு. கீழே விழுந்து அது பல சுக்குகளாக உடஞ்சி போய் கிடக்குது. மகாராஜா, இப்போ இது பாருங்கள், எத்தனை முகம் தெரியுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மகாராஜா அப்படி திகைச்சு போய் நிற்கிறாரு. இதுதான் தெனாலிராமன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.